தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல ஜாக் குயிட் நடிப்புல டென்பர்க் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் நோவோகைன் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் நாதன் கெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்கு. கன்சென்டினல் இன்டென்சிவிட்டி டு பெயின் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது இவரால வெப்பத்தையும் குளிரையும் உணர முடியாது. இதனால இவருக்குன்னு சில கட்டுப்பாடுகளை வகுத்து கொண்டு இவர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவர் கூட பேங்க்ல ஒர்க் பண்ற ஜெர்ரி மார்க்ரோவ் அப்படிங்கிற இவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிடுறாங்க. டின்னருக்கு போன இடத்துல இவருக்கு செட் ஆகாத ஒரு சாப்பாடை கொடுக்குறாங்க. இவர் ஆரம்பத்துல மறுக்கிறாரு, அதுக்கு பிறகு சாப்பிடுறாரு. ஆனா இவருக்கு ஒண்ணுமே ஆகல. அதனால பயங்கர சந்தோஷப்படுறாரு. அன்னைக்கு இரவை தன்னுடைய காதலியோட கைக்கிறாரு. மறுநாள் பேங்க்ல ஒரு கொள்ளை கும்பல் திடீர்னு என்ட்ரி ஆகுறாங்க. பேங்க் மேனேஜரையும் கொலை பண்ணிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஜெர்ரி மார்க்ரோவையும் கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. சண்டை சச்சரவுக்கே போகாத நாயகன் நாதன் கெயின் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காதலியை காப்பாற்றுறதுக்காக களத்துல இறங்குறாரு. இதற்கு பிறகு நடக்கக்கூடிய காமெடி ஆக்ஷன் திரைப்படம் தான் இந்த நோவோகைன். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது நாதன் கெயின் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஜாக் குயிட், இவரு எமோஷனல், காதல், காமெடி இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் கட்டி அடிச்சிருக்காரு. ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு பல இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு இயக்குனர் டென்பர்க். அதே போல ஒரு சாதாரண ஆளு எப்படி அசாதாரணமான வேலைகளை செய்யறான் அப்படிங்கிற ஒரு வழக்கமான கதை கலந்து வைத்துக்கொண்டு அந்த திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருக்காரு. படம் முழுக்க சும்மா பரபரப்பா போயிட்டே இருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய காமெடி காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே போல நாதன் கெயின், அதே போல நாயகி ஜெர்ரி மார்க்ரோவ், இவங்களுக்கு இடையான அந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்களுக்கு இடையான அந்த கெமிஸ்ட்ரியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே போல மரகதநாணயம் படத்துல வர ஒரு காட்சியை இந்த படத்துல வடிவமைச்சிருக்காங்க. டார்ச்சர் காட்சி, அந்த காட்சி காமெடியின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். ஜேக்கப் படலோனி என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மார்வல் ஸ்பைடர்மேன் ரசிகருக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். மொத்தத்துல இந்த நோவோகைன் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பக்காவான காமெடி என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை தாராளமா நீங்க பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.25. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.